கரூர் விவகாரத்துல விஜய் அதுக்கப்புறம் இரங்கல் தெரிவிக்கல, டிஎம் சார் எங்களை என்ன முடிஞ்சா என்ன தொட்டு பாருங்கன்ற வார்த்தைகளை பதில் விஜய் போட்டிருந்தாரு. அதுக்கு உங்களுடைய ரிப்ளை? 2 நாள் நீதிமன்றங்களில் வந்த தீர்ப்பு தான் எங்களுடைய பதிலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீர வசந்தராயர் மண்டபம் 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒரு தீ விபத்தினால் அந்த மண்டப கட்டுமான பணி குலைந்திருக்கின்றது. அந்த வீர வசந்தராய மண்டபத்திற்கு தேவைப்படுகின்ற கல்களை எடுக்கின்ற பணி தொய்வு ஏற்பட்டதை உள்ளபடியே ஒத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரே நீளமாக 15 அடிக்கு கல் தேவைப்படுகின்றது. அந்த கல் குவாரிகளிலே கிடைப்பது சற்று கடினமாக இருந்தது. தற்போது அந்த கல்கள் எடுக்கின்ற பணியும் தற்போது தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த பணிக்கு தேவைப்படுகின்ற ஒட்டுமொத்தமான தூண்கள் 79 தூண்கள். இதுவரையில் நிர்மாணித்திருக்கின்ற தூண்களுடைய எண்ணிக்கை 18 தூண்கள் இதுவரையில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வீரவசந்தராய மண்டபத்துடைய ஒட்டுமொத்தமான இந்த பணிகளுக்குண்டான தொகை 35 கோடியே 30 லட்சம் ரூபாய் செலவில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இன்னும் இந்த தூண்களுக்குண்டான வரவேண்டிய தூண்கள் 61 தூண்கள் இன்னும் தயார் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கின்றன. இந்த 61 தூண்களில் 35 தூண்கள் ஏற்கனவே வரப்பெற்றிருக்கின்றன. இந்த 35 தூண்களில் 5 தூண்கள் இன்னும் வரவேண்டியது இருக்கின்றன. இதில் வடிவமைக்கப்பட்ட தூண்கள் ஏற்கனவே 5 தயார் நிலையில் இருக்கின்றன. இன்னும் வரவேண்டிய தூண்கள் 21 தூண்கள் இருக்கின்றன. 10 தூண்கள் தயார் நிலையில் இருக்கின்றது. 2 நாட்களில் அந்த தூண்கள் வந்துவிடும். மீதம் இருக்கின்ற 11 தூண்கள் இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள் இந்த பணிகள் நடைபெறுகின்ற இடத்திற்கு வந்து சேரும் என்று பொறியாளர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த தூண்கள் அனைத்தும் வந்து சேர்ந்த பிறகு இந்த பணிகள் நிறைவுற்றவுடன் எப்படி இருந்தாலும் பிப்ரவரி மாதத்திற்குள் குடமுழுக்கு நிறைவு பெறும். வீரவசந்தராயர் மண்டபத்தை தவிர்த்து குடமுழுக்கு நடத்தலாமா என்பதை குடமுழுக்கிலே தேர்ச்சி பெற்ற நம்முடைய பிச்சை குருக்கள், செல்வம் குருக்கள், ராஜா பட்டர் போன்றோடு கலந்து ஆலோசித்து வீரவசந்தராயர் மண்டபத்தை தவிர்த்து குடமுழுக்கு நடத்தலாம் என்றால் டிசம்பர் மாதமே நடத்திவிடுவோம். அல்லது வீரவசந்தராயர் மண்டபத்தோடு சேர்த்துத்தான் குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக பிப்ரவரி மாதத்திற்குள் இந்த குடமுழுக்கு பணிகள் நிறைவு பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலை பொறுத்தளவில் உபகோயில்கள் என்று எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 18 உபகோயில்கள் வருகின்றன. இந்த 18 உபகோயில்களில் 9 திருக்கோயில்களுக்கு ஏற்கனவே குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கின்றன. இந்த ஆண்டு 11ஆவது மாதத்திற்குள் மேலும் 4 உபகோயிலுடைய குடமுழுக்கு நிறைவு பெற இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக இந்த மீனாட்சி அம்மன் திருக்கோயிலுடைய உபகோயில்களில் அனைத்து உபகோயில்களும் பிப்ரவரி மாதத்திற்குள் குடமுழுக்கு நடத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு இறுதிக்குள் அல்லது பிப்ரவரி மாதத்திற்குள் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுடைய திருப்பணிகள் நிறைவு பெற்று பக்தர்களுடைய மகிழ்ச்சியை இந்த குடமுழுக்கின் வாயிலாக இந்த ஆட்சிக்கு செலுத்துகின்ற ஒரு சூழலை உருவாக்குவோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.